வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 3/11/2025 நவம்பர் மாதத்தோட இன் டர்ம்ஸ் ஆஃப் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா மந்த்லி கேண்டில் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு கேண்டில். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு 0.09% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஒரு 40 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி அதை விட கொஞ்சம் பெட்டராக 0.26% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.48%, அதை விட இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறது கேண்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆகி அந்த கேப்பை சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு விக்ஸுமே 3% வந்து அதிகமாக இருக்குங்க. லாட் ஆஃப் கயாஸ் அந்த சைனா அந்த யூஎஸ் சைனா ட்ரேட் டீலுங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே நிறைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் மெட்டா வந்து 10% விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கம்பெனி வந்து நல்லா ஃபால் ஆகுது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அஸ் ஆஃப் நவ் இப்போ போன வாரம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அஸ் ஆஃப் நவ் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்களுக்கு தெரில. ஈவன் தோ உங்களுக்கு வீக்லியில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக இருந்தாலும் டவ் ஜோன்ஸ் எஸ்என்பியும் போன வாரத்தோட ஹைக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியதொரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் வரல. அது பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் எனி டைம் இப்போ வந்த ரேலிக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கரெக்ஷன் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். பட் அதற்கான சைன்ஸ் இன்னும் வரல. விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3% அதிகமாக இருக்குது, 17.4 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வால்டைலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. ஓகே, இதான் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பெருசாக நியூஸ் டேட்டா இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வரல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து எஃப்ஐடி டேட்டா பக்கம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ ஒரு 6700 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ 6800 கோடி கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணி பை பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து 6700 கோடி செல் பண்ணது கண்டிப்பாக ஒரு பியரிஷான விஷயம் தான். ஈவன் நம்ம யூஎஸ்டி ஐநார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஏறி இருக்குது. 87ன்றது திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 88.7 அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஆர்பிஐ இன்டர்வென்ட் பண்ணி ப்ரைஸை அப்ரிஷியேட் பண்ண வச்சாங்க, கீழே கொண்டு வந்தாங்க. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது ஷூட் அப் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்னும் ஃபர்தராக ஒரு புது ஆல் டைம் ஹைக் போகும்போது கண்டிப்பாக எஃப்ஐ இன்னுமே அதிகமாக செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மேலே யூஎஸ்டி ஐநார் மேலே ஒரு கண்ணு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஓகே ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்துடலாம் நம்ம. ஸோ அகைன் அனதர் டே ஆஃப் ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் பில்டப் வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஆப்ரேட்டர் 7% வந்திருக்கு. பியரி சைன் தான், ஸ்ட்ராங்கான பியரி சைன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏ இன்ட்ராடேல 4 crore பியரிஷு, பொசிஷனலாக வந்து 8 crores பியரிஷு. என்றைக்குமே இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது பொசிஷனல் டேட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ்னஸ் கொடுக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸும் சரி ஆப்ஷன்ஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ்னஸை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷனை 1% பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை 7% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது பயங்கரமான ஒரு பேரி சைனுங்க. புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. அடுத்து அப்படியே ப்ராப் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை 1% அதிகமாக செல் பண்ணி புட் ஆப்ஷனை கிட்டத்தட்ட 5% அதிகமாக பை பண்ணி பயங்கரமான ஒரு பேரிஷ் பொசிஷனை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிளைண்ட்டு, ஸோ இவங்க கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கரமான ஒரு புல்லிஷ் பயாஸில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயும் ப்ராப் ட்ரேடர்ஸும் உங்களுக்கு வந்து பியரிஷ் அலைன் ஆயிருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. ஸோ யார் பக்கம் யார் ஃபேவராக வீக்லி எக்ஸ்பைரி முடியுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்லேயுமே 16% தான் வந்து லாங்கில் இருக்காங்க. விச் மீன்ஸ் மீதி இருக்க 84% அவங்க ஷார்ட் தான் அடிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு நியூஸ் இருக்குங்க. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வந்துருந்துச்சு. 1.96 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி அதிகமாக வருது அப்படின்னாலே எக்கனாமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5% போன மாதத்தை விட 5% அதிகமாகவும் வந்திருக்கு போல் இருக்கு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அன்ஸ்டாப்பபிள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் மட்டும் தான் லைட்டாக நெகட்டிவாக இருக்குது. பட் ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து ஏஷியன் மார்க்கெட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 0.25% டவுனு. இன்றைக்கி வந்து ஜப்பானில் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகலை.
தைவான் வந்து லைட்டாக ஒரு 0.2% பேரிஷாக இருக்குது. கொரியா வந்து 1.72% பாசிட்டிவாக இருக்குது. ட்ரேட் டீல் அங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது போல் இருக்குது. கொரியா பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரைடே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட் தான் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போயிடலாம். முதல்ல நம்ம சிபிஆரை பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சிபிஆர் 2 கண்டினியூஸ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் S1 ப்ரீவியஸ் சேலோக்கு கீழே, இன்னும் ப்ரிசீஸாக சொல்லணும்னா S2க்கு கீழே முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பியரி சைன் தான். ஸோ அகைன் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான் வரும். அது ஒரு வைடு சிபிஆராகவும் வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்தாலுமே செல் அண்ட் ரைஸில் கீழே போயிடும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்படி ப்ரைஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான இடம் அப்படிங்கிறது 25,800. இந்த சிபிஆர் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக 25,800 இருக்கும். அதையும் தாண்டி மேலே வந்துருச்சுன்னா இந்த R1 25,881 25,952 வரைக்கும் கண்டிப்பாக ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து 25,730 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் 50 பாயிண்ட் கேப் டவுன்னா ஒரு 700க்கு கீழே, ஸோ 688 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகி சப்போஸ் மார்க்கெட் R1 வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 பாயிண்ட் அது மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அப்படி வந்தாலுமே இந்த 200 பாயிண்ட் மூவை பார்த்துட்டு ஆஹா மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா பயாஸ் இன்றைக்கி டேயோட பயாஸே பேரிஷ் தான். அப்போது எங்கேயாவது போய் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஹோப்பில் தான் நம்ம இருக்கணும். நம்மளோட வியூவே அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. 200 பாயிண்ட் மேலே வந்தாலும் மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. இங்கேருந்து திருப்பி வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே போயிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியெல்லாம் போகணும்னா இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வியூ தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கான பயாஸோட அலைன் ஆகிற ட்ரேட் எடுத்தால் தான் ஹை ப்ராவலாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கும்போது லோ ப்ராவலாக போயிடும். அப்படி ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம ட்ரேட் எடுக்காம விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ நம்ம நினச்சது நடந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும். நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. அது விட்டுறது தான் வந்து நல்லது. ஸோ 200 பாயிண்ட் மூவ் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன்று கீழே போகும்போது என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா மேலே வந்து கீழே விழுகும்போது என்ட்ரி எடுக்கணும். ஸோ எதை எடுத்தாலும் கொஞ்சம் பியரிஷ் ட்ரேட் எடுத்தால் தான் அது வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் அது ஒரு நல்ல ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. அதையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான். இதுக்கு கீழே தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்துடலாம். நிறைய பேர் எஸ்எம்சி இது பண்ணிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. பேர் தாங்க வேறு. லிக்விடிட்டி, ஓகே, லிக்விடிட்டின்னு சொன்னால் ஃபேன்சியாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. லிக்விடிட்டினா என்ன? ரீட்டெயில்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம். அங்கே போனால் ப்ரைஸ் என்ன பண்ணும்? ஒன்று பிரேக் அவுட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகாது, ரிவர்சல் வரும். 7 to 80% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருக்க லைன் கிட்ட போய் ரிவர்சல் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனால் என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனால் ரிவர்சல் தான் வரும். மோஸ்ட்லி அது ரொம்ப ரேராக தான் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும். ஸோ எல்லாமே கான்செப்ட் வைஸ் ஒன்று தான், வார்த்தைகளில் பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க லிக்விடிட்டினா யூஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணான்னு. ஸோ மேபி உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸோட லிக்விடிட்டி இருக்கிற இடங்கள். மேலே போகும்போது 834, 953, 975, 26,096, 26,105 இதெல்லாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்க இடம். மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே போகும்போது நல்லது ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ், 1 hour, 4 hour, 1 day நான் நிறையா டைம் ஃப்ரேமுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே இன்ட்ராடேல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லிக்விடிட்டி ஜோன்ஸாகவும் ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழே வரும்போது 712 அண்ட் 620 இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்கும். ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்குது. நடுவில் ஏதாவது இருக்கானா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே வரும்போதே நல்ல ரிவர்சல்லாம் கொடுக்காம நிறையா கேப்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 லெவல் தான். இதை தாண்டும் போது ஃபர்தராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 620 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் தாண்டி ஃபர்தராக கீழே போகிறதுங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட் 2 days கீழே விழுந்திருக்கனால கொஞ்சம் லோ ப்ராபபிள் தான். ஸோ பார்க்கலாம். அதனால் இப்போதைக்கு இந்த லெவலில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நிஃப்டிக்கு. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான். மார்க்கெட் மேலே போயிருக்கும். எவ்வளோ மேலே போயிருக்கும்னா, நான் இப்போ நிஃப்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, 340 பாயிண்ட் மேலே போச்சு. உடனே அதை பார்த்து ஓஹோ மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதான் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் அது கீழே போயிருக்கு. அதனால் ஒரு ட்ரேடபிள் மூவ் அப்படிங்கிறது இதுதான். இந்த 300 பாயிண்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்றைக்குமே டிசெண்டிங் சிபிஆர் வரும்போது இப்படி தான் நம்ம யோசிக்கணும்.
நிறைய பிக்னஸ் வந்து ஆஹா மார்க்கெட் மேலே போதே புல்லிஷ் அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கான செட்டப்புக்குள்ள எது வருதோ அதுதான் நம்ம எடுக்கணும். அண்ட் பேங்க் நிஃப்டியில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டிக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான். சிபிஆரே மோஸ்ட் லைக்லி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா சிபிஆரே மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டி மேலே போச்சுன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க பேங்க் நிஃப்டிலையுமே. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.67% வந்து பாசிட்டிவாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த கேப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபர்தராக டுவர்ட்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை கொஞ்சம் கீழே வரும். 62.17 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தரான அப்சைட் மூவ்மே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கன்ஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது க்ரூட் ஆயில், புல்லிஷ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில். ஸோ புல்லிஷாக இருக்குங்க. அடுத்து அப்படியே நம்ம கோல்டை பார்த்துடலாம். கோல்டுமே இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.46% வந்து பெரிஷாக இருக்குது. ஸோ அகைன் இதை பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அகைன் போட்ட பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் நான் லெட் மீ ஸ்விட்ச் ஆன் த ஃபேர் வேல்யூ கேப் இண்டிகேட்டர் ஸோ தட் யூ கேன் கிளியர்லி சி த ரிஜெக்ஷன். இங்கே பார்த்தீங்களா நல்ல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது மொமெண்டம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேஸ்க்கு போயிடுச்சு, அக்குமுலேஷன் ஃபேஸ்க்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் ஸ்டில் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக தான் இருக்குது. இது பார்க்கும்போது தெரியும் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு அன்டச்சுடு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது மிட்டிகேட் ஆகாத வரைக்கும் நம்ம புல்லிஷாகவே இருக்கலாம் இன் 1 hour டைம் ஃப்ரேம் அஸ் வெல். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்து கொஞ்சம் பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பார்க்கலாம். லாஸ்ட் ஹோப் அப்படிங்கிறது இந்த எஃப்இஜி தான். இது ரெஸ்பெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம புல்லிஷ் பயாஸில் இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டுங்கிறது பியரிஷாக மாறிடுச்சு. பட் அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இது மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மூவ்ங்கிறது இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 1.5% வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கீழே விழுந்துருச்சு. ஐ திங்க் அது வந்து ஓகே அது ஃப்ரைடேவோட ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதன் காரணமாக இப்போ தான் மார்னிங் செஷன் ஏஷியேஷன் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதன் காரணமாக லிக்விடிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்கலாம். லண்டனில் தான் கொஞ்சம் லிக்விடிட்டிங்கிறதே பிக்கப் ஆகும். ஏஷியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கோல்டுக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிற வரைக்கும் வி கேன் ஸ்டே இன் புல்லிஷ் வியூ ஒன்லி. அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த லெவலுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து கணக்கு தெரியுது. பட் அதெல்லாம் நம்ம அஸ் பர் எஸ்எம்சி ட்ரேடராக வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே ஒரு ஷோல்டர், இங்கே ஒரு ஹெட், இங்கே ஒரு அகைன் ஒரு ஷோல்டர் மாதிரி தெரியுது. இட் இஸ் அ பியரிஷ். ஆக்சுவலி இது ஒரு பியரிஷ் சைன் தான். ஸோ பார்க்கலாங்க. நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து கோல்டை மோஸ்ட்லி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இன்ட்ராடே தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ராடேயில் பார்க்கும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணாத வரைக்கும் ஒரு புல்லிஷ் வியூவில் இருங்க. இது மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பியரிஷ் வியூக்கு போயிடலாம். ஸோ இதர் ஆர்டர் பிளாக்லேயோ ஃபேர் வேல்யூ கேப்லேயோ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போய் 5 minutes 15 minutesல போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கிஃப்ட் நிஃப்டியை கடைசியாக பார்த்துடலாம். ஸோ அதே தான் ஒரு 40 பாயிண்ட் ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாங்க என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் உக்ரைன் ரஷ்யா வாருங்க, அது ஒரு விஷயம். அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் எந்த வேர்ல்டு மார்க்கெட்டுமே இந்த சண்டைக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதனால் நம்மளும் இதை இக்னோர் பண்ணிடலாம். பட் ஏதாவது டைமில் ஆக்சிலரேட் ஆச்சு, ஏதாவது நியூக்ளியர் வார் த்ரெட்டுங்கிற லெவலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு பேரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. இது எப்போ வேணாலுமே ஒரு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறது. ஏதாவது அப்பப்போ பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஏதாவது சட்டனாக வெறித்தனமாக ஃபால் ஆச்சுன்னா அதுக்கு மேபி ட்ரம்ப்பை தாண்டி ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வார் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அஸ் ஆஃப் நோ தேர் இஸ் நோ சயின்ஸுங்க. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஒரே செட்டப்பில் திருப்பி ட்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கணுன்னா நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பிடிடி ஆப்போட லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். மென்டர்ஷிப் கோர்ஸஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.